காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தின் முதல் எதிரி யார் என்பதை குறித்து இன்றைய நாளில் சிந்திப்பதற்காக இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த இறை வார்த்தை நமக்குள் அது ஊடுருவி சென்று தாக்கங்களை, புதிய பார்வைகளை நம்மில் கொடுக்க, நம்முடைய கருத்துக்களோடு இறை வார்த்தைக்கும் செவிமடுத்து திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி வானக தந்தையிடத்தில் மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உம்மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில் நாம் ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 19 முதல் அதிகாரம் 5, இறைவசனம் 4 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர்.
தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. அவர்கள் உயிரை கொடுமையின்றும் வன்முறையின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது. அவருக்காக இடராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசிர்பெற விளைவார்களாக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவார் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளதும், ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் இயேசுவையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிட்டு என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் இயேசுவை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டது போல, இந்த வலையொலி பக்கத்தின் முகப்பில் நீங்கள் காண்பது போல, யார் கிறிஸ்தவத்தின் முதல் எதிரி என்பதை குறித்து இன்றைய நாளில் இறைவார்த்தையின் ஒளியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தினம் ஒட்டுமொத்த உலகமும் இயேசுவினுடைய பிறப்பினை மகிழ்ந்து கொண்டாடிய நேரம். நம்முடைய இந்தியாவில் இந்த ஆண்டு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் ஆலயங்களிலும் ஜெபக்கூடங்களிலும் தாக்குதல்கள், ஊழியர்கள் தாக்கப்பட்டனர். கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கிற அந்த கேரல்ஸ் நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் தாக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய கடைகளில் எங்கெல்லாம் கிறிஸ்து பிறப்பிற்காய் ஜோடனைகள் செய்யப்பட்டிருந்ததோ எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. வீதிகளில் கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய தொப்பிகளை, உடைகளை விற்றவர்கள் எல்லோரும் தாக்கப்பட்டார்கள். இப்படி இந்த ஆண்டு சிறுபான்மையினராகிய கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இது புதிதல்ல, அது வெளிச்சத்திற்கு ஓரளவிற்கு வந்திருக்கிறது. இவர்கள் கிறிஸ்தவத்தின் எதிரியா என கேட்டால் எதிரி என சொல்லலாம், இருந்தாலும் சற்று பொறுமையாக இருப்போம் பதிலுக்காக. இப்படி கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிற பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு பொய்யான பிம்பம் கொடுக்கப்பட்டது. டெல்லியிலே ஒரு தலைவர் கிறிஸ்து பிறப்பை ஆலயத்திற்கு சென்று அவர் கொண்டாடுவது போல, ஆராதிப்பது போல ஒரு தோற்றம்.
ஆனால் அதே இடத்தில் அதிகாரத்தின் மையமாய் விளங்குகிற அந்த தலைவர் வாழ்கிற அதே இடத்தில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டனர். அது எத்தனை பேருக்கு தெரிந்தது நமக்கு தெரியவில்லை. இதை நியாயப்படுத்துகிறபடி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பல்வேறு குழுக்கள் இந்தியாவெங்கும் ஆம் இது சரிதான் என சொல்லி இதை நியாயப்படுத்துகிறார்கள். இன்று இந்த தென் தமிழகத்தில் தென் இந்தியாவில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இன்னும் 10-15 ஆண்டுகளில் வட இந்தியாவில் நடந்த அதே பிரச்சனை இங்கு நடந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இதுவரை சிறுபான்மையினராக இஸ்லாமியரை கண்டு அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள், குழுக்கள், அவ்வளவுதான். கிறிஸ்தவத்தின் மீதும் தங்கள் தாக்குதலை தொடங்கி இருக்கிற நேரம் இது. ஆனால் உண்மையை பார்க்கிற பொழுது இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதிகாரத்தை பெறுவதற்காக அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இது சரி என வாதாடுகிற தலைவர்கள் இல்லத்திற்கு சென்று பாருங்களே, அவர்கள் மனதிற்குள்ளும் ஈரம் இருக்கும். இந்த கேமராக்களுக்கு முன்னால் அப்படி நடித்தால்தான் அந்த குறிப்பிட்ட கட்சியில் பதவி என சொல்லி அவர்கள் பெரும்பான்மை மக்களை சாந்தப்படுத்துவதற்காக, நான் பெரும்பான்மை மக்களின் பிரதிநிதி என சொல்லி இந்த இந்தியாவில் வெளிச்சமிட்டு காண்பிப்பதற்காக செயல்படுவார்கள். நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, உண்மையில் அவர்கள் இலகிய மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். சாதி மதம் கடந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறவர்களாய் பேசுகின்றவர்களாய் இருப்பார்கள். இந்த கேமராவுக்கு முன்னாடி சில சமயம் அப்படி அவர்கள் செயல்பட வேண்டிய சூழல் வருகிறது. அவர்களுக்கு நன்கு தெரியும், இந்த காலச்சூழலில் அதிகமான வாக்குகளை பெற்று பதவிக்கு வருவதற்கு பெரும்பான்மை மக்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என சொல்லி. நம்முடைய ஊருக்கு வாங்குங்க, என்னங்க நடக்குது? சமீபத்தில் பழனிக்கு நடந்து போறாங்க ஒரு குழு, நல்ல பச்சை கலரில் துண்டு போட்டுக்கிட்டு. அவங்க போறப்ப ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு தெரியுமா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்து சமயத்தினுடைய கோவிலுக்கு செல்லுகிற பொழுது ஒரு இஸ்லாம் பாடலை பாடுகிற அளவிற்கு நாம் மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிற ஊர் இது. இந்து மக்கள் எல்லோரும் அவர்கள் கோயிலுக்கு நடந்து போறப்ப ஒரு மசூதி வாசல்ல காண்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா? மசூதி வாசல்ல தரையில தண்ணியை ஊத்துறாங்க. ஏன்? வெயில நடந்து போறவங்களுக்கு அந்த இடம் சுடாம இருக்கட்டும்னு சொல்லி தண்ணீர் பாக்கெட்டு கொடுக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். இணைந்து வாழ்கிற பூமி இது. இந்த கிறிஸ்தவத்தை பாருங்கள், நம்முடைய சமத்துவ பொங்கலாகட்டும், சமத்துவ கிறிஸ்மஸ் ஆகட்டும், எல்லாரும் கூடி வருவோம். எல்லாரும் கூடி வந்து நாம் கிறிஸ்மஸை கொண்டாடினோம், பொங்கலை கொண்டாட காத்திருக்கிறோம். மதம் நமக்கு ஒரு தடையே கிடையாது. என்னுடைய மதம் வழிபாட்டு ரீதியில் என்னை இன்னொரு மனிதனிடத்திலிருந்து பிரிக்கலாம், ஆனால் என் கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர். இப்படி நாம் இணக்கத்தோடு வாழ்கிறோம். ஆனால் நம்மை தாக்கி ஆதாயம் தேடுகிற அவர்கள் எதிரிகளா என கேட்டால் நான் இல்லை என தான் சொல்லுவேன். வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் என்ன அடிக்கிற ஒருத்தன் எதிரியா மாறான்னு சொன்ன, வருஷம் ஃபுல்லா ஒருத்தன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கானே, அவன் எனக்கு யாரு நண்பனாக மாற முடியுமா? இன்னைக்கு முதல் வாசகத்திலே மிக அழகா இறைவார்த்தை சொல்லுகிறது, உன் கண்களுக்கு முன்னால் தெரிகிற சகோதரனை சகோதரியை அன்பு செய்யாமல் உன் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ அன்பு செய்யறன்னு சொன்னா நீ பொய்யன். இப்ப யோசிச்சு பாருங்க, யார் இந்த கிறிஸ்தவத்தின் எதிரி? நீங்களும் நானும் தான் இந்த கிறிஸ்தவர்களின் எதிரிகளா இங்க இருக்கிறோம். என்ன ஒரு நாள் அடிக்கிறான் தாக்குறான்னு சொல்லி குறை சொல்லுகிறோமே, அவன் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை கூட நம்முடைய கிறிஸ்தவத்தில் நம்முடைய ஆலயங்களில் நாம் நம்மோடு வாழ்கிற சகோதரனுக்கு கொடுக்கிறோமா? கிடையாது. ஒவ்வொரு நாளும் கோவிலுக்குள்ள பூந்து வந்து, சர்ச்சுக்குள்ள பூந்து வந்து, நீ வேற தள்ளி உட்காருன்னு சொல்லி அவனா பிரிக்கிறான் இல்லையே. நாம் தானே உடன் வாழ்கிறவனை சகோதரனாய் சகோதரியை பார்க்க முடியாமல் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வந்துருச்சு, அநியாயம் பண்றாங்க, எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க, ஊழல் பண்றாங்க, ஓட்டை மாத்தி குத்த போறாங்க. அவங்கெல்லாம் பண்றது இருக்கட்டுங்க,
நம்முடைய ஆலயங்கள் எப்படி நடக்கிறது? பங்கு பேரவை தேர்தல்கள். உடன் வாழ்கிற ஒருவனை சக சகோதரனாய் கண்டு, சகோதரியாய் கண்டு, அவனோடு பொறுப்பை, அதிகாரத்தை, பதவியை பகிர்ந்து கொள்வதற்கு இங்க இருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் தயாராக இருக்கிறோம்? கிடையாது, கிடையவே கிடையாது. எங்கால் தாண்டா பங்கு பேரவை துணைத் தலைவராக வரணும், எங்கால் தாண்டா பங்கு பேரவை செயலராக வரணும். இந்த பிரிவினைகளை வெளியிலிருந்து எந்த மதம் கொண்டு வருது? அவங்க கொண்டு வரலங்க. உங்கால் தலைவராவா, உங்கால் செக்ரட்டரி ஆவான்னு சொல்லி வெளியிலிருந்து எந்த மதவாத கூட்டம் நமக்கு அறிவுரை சொல்லுது? எந்த மதவாத கூட்டமும் சொல்லல. நாம் அதை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த இந்திய அரசு, அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஆள்கிற மதவாத கூட்டம் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து, ஏய் நீங்க எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தாண்டா இருக்கணும், உன் கல்யாணம் உன் கருமாரி எல்லாம் தனித்தனி என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. இந்த தேசம் என்னை அனுமதிக்கிறது. ஸ்கூல்ல சென்னை சொல்லிப்பாங்க தெரியுமா, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறப்புகள். அதை சொல்லி வளர்ந்தவங்க நாம் எல்லாமே. சட்டம் கொடுக்குது. ஆனால் கோயிலில் நீங்கள் நானும் அனுமதிக்க முடியுமா? அதை அனுமதிக்க முடியுமா? என் ஊர்ல ஒரு சின்ன ஊர் இருக்கு, என் பங்குல சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வரி வாங்குறப்ப கூட கிறிஸ்தவன்னு சொல்லி வரி வாங்க மாட்டானுங்க. நீ வேற நீ வேற நீ வேற, உனக்கு இவ்வளோ உனக்கு அவ்வளோ உனக்கு அவ்வளோ. இன்னொரு குரூப் இருக்கு, நீ வரியே கொடுத்துறாத ஐயா, நீ வரியே கொடுத்துறாத. எந்த மதவாத சக்தி அவன் வரி கொடுப்பதை தடுக்கிறது? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு கூட்டம் அடிச்சான்னு சொல்லுறீங்களே, ஒவ்வொரு நாளும் நம்மில் ஒரு சிலரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, உதச்சிக்கிட்டே இருக்கிறோமே, ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறோமே, நீ மனுஷனே இல்லைன்னு சொல்றோமே. எதிரி வெளியில் இருக்கிறானா உள்ள இருக்கிறானா? நம்முடைய ஆலயங்களை கட்டுனது யாரு? இங்க இருக்கிற மதவாத சக்திகளா? நம்முடைய ஆலயங்களில் இன்னைக்கு சிலுவை கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்கிறோம், இந்த பக்கத்து இந்த பக்கத்து சொல்லி போய் பாருங்க. செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு இருக்கு. இந்த 3 கிளைகளில் 3 சாதி உட்கார்ந்து இருப்பான். வெளியிலிருந்து எந்த மதவாத சக்தி இந்த சாதி இங்க உட்காரு, நீ இங்க உட்காரு, நீங்க உட்காரு யாரு சொன்னா? நாம் தானே அப்படி உட்காருகிறோம், உட்காரணும்னு சொல்றோம். நன்மையை எனக்கு கொடுங்க சாமி முதல்ல, அப்புறம் அங்கிட்டு கொண்டு போங்க சாமி. ஒரு பங்கு பணியாளராய் நன்மையை கூட கொடுக்க முடியலையே. வாழ்ந்த வரைக்கும் கஷ்டப்பட்டான், சரி. செத்து போனதுக்கு அப்புறமாவது எல்லா தலைமாட்டிலையும் சிலுவையை குத்தி வச்சிருக்கிறோமே, அந்த சிலுவைக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு? சிலுவைக்கு என்ன அர்த்தங்க இருக்கு? ஊருக்குள்ள 4 கூட்டம் வாழ்ந்தா 10க்கு 10 கல்றையா இருந்தாலும் அதை 4 கூறு போட்டு அடக்கம் பண்றோமே. வெளியிலிருந்து எந்த மதவாத சக்தி நீ தனித்தனியாதான் அடக்கம் பண்ணு சொன்னாங்க? எனக்கு அதை சேர்ந்து அடக்கம் பண்ணா கல்றையை மூடினாங்களா? இல்லையே. அதை நாம் செய்வோம். என் திருச்சி மறை மாவட்டத்துக்கு வாங்க, இங்க ரெண்டு கல்லறை இருக்கு. கல்லறைக்கு நடுவில் பெரிய ஒரு காம்பவுண்ட் சுவரை கட்டி வச்சிருக்கோம், பெரிய காம்பவுண்டு சார். எந்த மதவாத கும்பல் அது அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி போராடுது? நாளைக்கு இங்க இருக்கிற உத்தமர்கள் எல்லோரும் இந்த சில பேர் ஊருக்குள்ள ஏமாத்திட்டு தெரிவாங்க. ஊருக்குள்ள நாங்களாம் கரிஸ்மாட்டிக்கு போறோம், ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சாமியாரும் சரி, சிஸ்டரும் சரி, சில பொதுநிலை மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்னு சொல்லி அந்த கூட்டம் தான் முதல்ல நிற்கும். அதெல்லாம் கூடாது, இது பிரிஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லி. உங்களை தடுப்பது எது? ஆதிக்கவாதிகளா? நீங்கள் தானே, நாம் தானே. கிறிஸ்தவன் அதெல்லாம் கோயிலுக்குள்ள மட்டும்தான் சாமி, கிறிஸ்தவன் அதெல்லாம் பூசைக்குள்ள மட்டும்தான் சாமி. கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோமா, நீ வேற நான் வேறன்னு சொல்லி நம்மை பிரித்து வைப்பது வெளியிலிருந்து வர எதிரியா, உள்ளூருக்குள்ள இருக்கிற எதிரியா? உள்ளுக்குள்ள இருக்கிற எதிரி தான். இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கடவுள் புலம்புனாரே, யாரை அனுப்புவேன்னு சொல்லி. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் சரியா இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ஒருவேளை இந்த சாதி, இந்த பாகுபாடு, இந்த பிரிவினை எல்லாம் உருவான வேறு மதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மதம் கூட நாளைக்கு திருந்திரும். குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த வேலிலிருந்து இந்த சாதிய கிளைகள் எல்லாம் படர்ந்து நம்ம மதத்துக்குள்ள வந்துச்சோ, அந்த வேர்கள் இருக்க மதம் கூட வேணாப்பா ஜாதின்னு சொல்லி விட்டுரும். இந்த கிறிஸ்தவம் அதை விடாது. இந்த கிறிஸ்தவம் அதை விடுவதற்கு இங்க இருக்கிற சாமி பாருங்க, சிஸ்டர் பாருங்க, விட மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லல, ஆனால் இது பலருக்கு பொருந்தும்.
அதனால் நாளைக்கு சும்மா கண்ணை மூடி ஊரை ஏமாற்றக்கூடாது. ஐயோ மத்தியில் ஆள்றவங்க எங்களை ஒடுக்குறாங்க, அங்கே இருக்கிற தலைவன் ஒடுக்குறான். இல்லை, அவன் ஒரு நாள் 2 நாள் தான் அந்த கூத்தை பண்ணுறான். ஆண்டு முழுமைக்கும் தன் உடன் வாழ்கிற கிறிஸ்தவனுடைய எதிரியாய் நாம் மட்டும்தான் இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் சேத்தாண்டி இறைவார்த்தை சொல்லுது, சகோதரனை சகோதரியாய் பாரியா, சகோதரனை சகோதரியாய் பாரு, ஒரே கிண்ணத்தில் பருகிறாயே, ஒரே ஒரு தேவனை பார்த்து அப்பான்னு சொல்லுறியே, நீ எல்லாம் அண்ணன் தம்பிதாயா, உன் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற அவனை முதலில் அன்பு செய், அவனுக்கு நீ செய்கிறதே கடவுளுக்கு செய்கிறதுன்னு சொல்கிறாரு. இதை உணர்வோமா? உணர மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கீழே இங்கே போய்ட்டு இந்த சாமியார் யாரான்னு தேடுவோம். அதானே முதல்ல இந்த சாமியார் யாருன்னு தேடுவோம். சாமியார் ஏன் இப்படி பேசுகிறான்னு சொல்லுவோம். சாமியார் எங்கேயாவது இங்கே கஷ்டப்பட்டுருப்பாரோ? அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் வந்தது கிடையாது. ஒரே கஷ்டம், இந்த அவலங்களையெல்லாம் இந்த கிறிஸ்தவத்தில் காண்பது மட்டும்தான். இந்த அவலங்களையெல்லாம் உருவாக்குகிறவர்கள், இந்த அவலங்களை ஆதரிக்கிறவர்கள், இந்த அவலங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறவர்கள் ஐயோ என் மதத்திலேயே இருக்கிறார்களே என்கின்ற அங்கலாய்ப்பு மட்டும்தான். ஆக எனக்கான எதிரி, நமக்கான எதிரி வெளியில் இல்லை, நமக்கு நாமே எதிரிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழல் எப்போ மாறும்? இறைவார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா, எல்லோரையும் சகோதரனாய் சகோதரியாய் பார்க்கிற பொழுது. இன்னைக்கு நற்செய்தியில் ஒரு வார்த்தை வரும் பாருங்களே, இயேசு பணிவிடை செஞ்சார். யாருக்கு? யூதனுக்கா? இல்லை. சொல்றாரு, ஆண்டவருடைய ஆவி என் மேல இருக்கு, கண்ணு தெரியாதவன், ஒடுக்கப்பட்டவன், சிறையில் இருக்கிறவன், நோயாளி, எல்லாருக்கும் நான் ஊழியனையா. தன்னை எந்த ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் அவர் முடக்கிக்கல. கஷ்டப்படுறவனுக்கு நான் ஊழியன், அவ்வளவுதான். பிறந்திருக்கிற இந்த வருஷத்திலேயாவது இயேசுவை இந்த வழிபாட்டு தலத்தை விட்டு வாழ்க்கை தலத்தை கொண்டு போவோம். வழிபாட்டுக்குள்ள அவரை போட்டு முடக்கி 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 இன்னும் அவரை பாலன் இயேசுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடமாட முடியாமல் கோவிலுக்குள்ள மட்டுமே அவரை தவளை வச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவரை கரம் பிடித்து வெளியே கொண்டு வருவோம், நடக்க விடுவோம், பின்னாடி நடப்போம். அப்போயாவது 2026 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரும், புதிய மாற்றம் வரும். ஆக கடவுளிடத்தில் ஆண்டவரே எனக்குள் இருக்கிற எதிரியை பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், வெளியில் இந்த உடம்புக்கு வெளியில் வருகிற எல்லா புண்களும் ஆறிவிடும், உடம்புக்கு உள்ள இருக்கிற புண்ணு தான் புற்றுநோயாய் மாறும். வெளியில் அவன் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அது என்னை உரப்படுத்துகிறது. எத்தனை மறைசாட்சிகளை நீங்கள் கொடுத்தாலும் சரி மதம் அழிந்து போகாது. மறைசாட்சிகள் வர வர இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அடிபட அடிபட உதைக்க உதைக்க கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆளப்படும். அதெல்லாம் வெளியில் வருகிற புண். ஆனால் புற்றுநோயை போல நமக்குள் நாமே எதிரிகளாய் மாறி இருக்கிறோமே, அதை இன்னைக்கு இறைவார்த்தை கொடுக்கிற ஒளியில் நாம் ஏற்று மாற்றினால் மட்டும்தான் இந்த கிறிஸ்தவம் உண்மையுள்ள கிறிஸ்தவமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் எல்லோரும் கண்டிப்பாக நசுக்கப்படுவோம். உண்மையான கிறிஸ்தவன் மட்டும்தான், உண்மையான கிறிஸ்தவம் அல்ல, உண்மையான கிறிஸ்தவன் மட்டும்தான் எஞ்சி இருப்பான். கடமைக்காய் மதத்துக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாமல், அன்பு செய்ய முடியாமல், பங்குல தொல்லையை கொடுத்துக்கிட்டு நான் இந்த வகையரான அந்த வகையரான, இந்த கரனா அந்த கரை, நாங்கள் இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு சொல்கிற எல்லோரையும் கடவுள் நிச்சயமாய் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் அடி கொடுப்பார். ஆகவே கடவுள் நம்மை கண்டிப்பதற்கு முன்னால், தண்டிப்பதற்கு முன்னால் அவர் கொடுத்த அன்பு கட்டளையை கடைபிடிப்போம். நம்முடன் வாழ்கிற எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாய் அன்பர்களே, காயினிடத்தில் கேட்ட கேள்வி நமக்கும் பொருந்தும். எங்கே உன் சகோதரன்? நம்ம அம்மா அப்பா வயிற்றில் பிறந்தவங்க மட்டும் சகோதரன் கிடையாது. திருமுழுக்கு வாங்கின அதே நொடியில் அவருக்கு பிள்ளை ஆயிட்டோம். இங்கே இருக்கிற எல்லோரும் நம் சகோதர சகோதரிகள். இவன் எங்கன்னா கடவுள் கேட்பார். நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் உள்ளே வரக்கூடாது, அவன் இங்கே நிற்கக்கூடாது, அவன் இங்கே திங்கக்கூடாது, அவன் இங்கே வரி கொடுக்கக்கூடாது, அவன் அங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வச்சோன்னு சொன்னால், காயின் எப்படி நோதுன்ற அந்த நிலைமையில், நோது என்பது நாடு மட்டுமல்ல, எபிரேயத்தில் அலைந்து திரித்தலை குறிக்கிறதே. வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்தவன் என்கின்ற ஏதோ ஒரு அடையாளத்தை மாட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம் நம்ம, தொலைந்து போன ஆடுகளாய். இப்படி தொலைந்து போறவர்களை கடவுள் தேடி வர மாட்டார். பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல்,
பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயவை மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றதும். ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்து எங்கள் இயல்பை எடுத்த போதும் சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகிறோம். ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனிய ஆயர்கள், குருக்கள், துறவியரை நேர்தாமி நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் தம் பணிகள் வழியாக உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தன்னுடன் வாழ்கிற சக மனிதர்களின் அன்பை பெற முடியாமல் அமைதியை இழந்து தவிக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே இந்த உலகமும் உறவுகளும் உடன் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு கொடுக்காத அமைதியை, ஆறுதலை தந்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, தன்னுடன் வாழ்கின்ற சகோதரனுக்காய் சகோதரிக்காய் தன் உயிரை கல்வாரியிலே கொடுத்து அன்பின் உயரத்தை, ஆழத்தை நமக்கு காண்பித்தவர் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உயிரோடு கலந்து உறவான உமக்கு நன்றி. உலகினில் உறவுகள் அளித்திட்ட நிலைக்கு நன்றி நன்றி. மனிதமும் புனிதமும் உறவென்ற மொழிக்கு நன்றி நன்றி. உறவாலே வாழ்விக்கும் அமுதான கொடைக்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். 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 கவி பாடும் உலகை படைத்திட்ட இறைக்கு நன்றி நன்றி. கட்டவும் நடவும் நீ தந்த பணிக்கு நன்றி நன்றி. கருத்தையும் செயலையும் புதுப்பிக்கும் நெறிக்கு நன்றி நன்றி. காலமும் உடன் வந்து உயிரூட்டும் தயைக்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். 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 தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.